ஹாய் ஹலோ வெல்கம்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு. எங்கேயோ வந்து வெளியே வந்து வேலையாக வந்து போயிருக்காரு, ஃபோன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபோனை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சாருக்கு வந்து மேடம் அவங்ககிட்ட வந்து பேசலன்னா வந்து நாளே வந்து போகாத போல இருக்கே, சாருக்கு வந்து மேடம் மாதம் வந்து வந்துட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மல்லியோடைய ஃபோனை வந்து எடுத்துக்கிட்டு விஜய் வந்து கால் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வந்து இப்போ வந்து ஏதோ வந்து பண்ண போகிறா. அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்துட்டாங்க. மல்லி வந்து பார்த்துட்டாலே அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் வந்து இருக்காங்க. அந்த ஷாக்லேருந்து வந்து நம்ம சுடர் வந்து மீண்டே வந்து வரல. அந்த அளவுக்கு வந்து என்ன ஷாக் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோனை வந்து கையில் வந்து வாங்கிக்கிட்டு அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து யோசனை வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர் வந்து வராரு. வந்ததும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி என்ன யோசிச்சுட்டு இருக்க, அது இவளோட ரூமில் இருந்துட்டு இவ வந்து ஒரு கிரிமினல் ஆச்சு, இவர் ரூமில் வந்து நீ வந்து எதுக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்க, என்ன அப்படி வந்து யோசனை உனக்கு சொல்லு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து கேட்குவோம். இல்லைனா அன்னைக்கு வந்து குடோனில் வந்து அடித்தது வந்து என்ன இவ தான். ஸோ இவ வந்து மறுபடியும் வந்து இப்போ வந்து என் ஃபோனை வந்து எடுத்து வச்சுட்ருக்கா. என்ன காரணத்துக்காக விஜய் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அதுவும் எனக்கு வந்து டவுட்டாகவே வந்திருக்கு. இப்போ வந்து பயங்கரமாக வந்து நடிக்கிறா. அதுவும் இல்லாமல் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா அப்பா அஜ்ஜோ கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை விட்டுட்ருக்கா. விஜய் வந்து தைலம் வந்து போட்டு விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து விஜய் மேலே வந்து இவளுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு இது வந்து வருது. இவள் கண்டிப்பாக வந்து ரேணுகா இல்லைன்றது வந்து எனக்கு வந்து 100% வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியுமே வந்து மல்லியும் மனோகரும் வந்து பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒட்டு கேட்பாங்க. அதே அந்த வீட்டில் வந்து யார் பேசினாலுமே வந்து ஈவன் வெண்பா பேசினா கூட வந்து ஒட்டு கேட்குற ஆள் வந்து இவ தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்டிருப்பா. அப்படியாம்மா கண்டிப்பாக வந்து அவள் ஒரு கிரிமினல் கேடிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து உத்து பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த மனோகர் வந்து எல்லாரையும் வந்து இன்னசென்ட்டு, இவனுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, வெகுளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இவன் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறான். எப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா வந்து இருக்குது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னடா வந்து கேரக்டருக்குள்ளே வந்து வரல. அவங்க இருந்தபோதே வந்து கொஞ்சம் கதை வந்து சுவாரஸ்யமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறது, அவங்க வந்து இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக வந்து ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராஜேஸ்வரியும் திங்க் பண்ணுறது வந்து அதுதான். என்ன இது, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஜய்க்கு வந்து எதிரி யாராக இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து நானாக தான் இருக்கும். விஜய்க்கு வந்து இன்பம் கொடுக்குறது, துன்பம் கொடுக்குறது, எதுவாக இருந்தாலும் நானாக தான் இருக்கணும். எதுக்காக வந்து நான் வந்து என்னுடைய கல்யாண வாழ்க்கையெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வைராகியத்தோடு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் எனக்கு சாதகமாக வந்து நடக்கணும். எனக்கானது வந்து நான் ஒன்று எதிரியாகணும், இல்லைன்னா வந்து நண்பனாகணும் அப்படிங்கிற கனவுலலாம் வரல. நான் எனக்கு மொத்தமாக எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதுக்கான இதை வந்து நான் முயற்சியை வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து நான் எனக்கானதாக வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து நான் என்ன கொடுக்குறனோ, அவன் வந்து என்ன கொடுக்குறானோ அதை வந்து நான் வாங்கிக்கணும். அவன் கொடுக்குறத நான் வாங்கணும், நான் கொடுக்குறத வந்து அவன் வாங்கிக்கணும். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து எதிரியாக நண்பனாக வந்து இருக்கணும். மற்றபடி வந்து இதில் வந்து 3வது ஆள்வாக வந்து யார் வந்து வந்தாலுமே வந்து அதுக்கு வந்து தடையாக வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ராஜேஸ்வரி, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 3வது ஆள் யாருன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், உன்னுடைய கணவன் ரகு தான். கண்டிப்பாக வந்து நீ வந்து உன்னுடைய கணவன் ரகுவை வந்து கண்டிப்பாக அவங்கள தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ராஜேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேயே வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் வந்து ஒரு நாளும் வந்து அவருடைய கணவரை வந்து இது வரைக்குமே வந்து காட்டினதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரியோட வீட்டுக்கார் தான் வந்து ரகுவா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இழந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த விஜய் தான். ஸோ அவனை வந்து நான் வந்து பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு தான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுமே வந்து சொன்னார். அதே மாதிரி வந்து எதுக்காக வந்து பழி வாங்கணும், ஒரு வேளை வந்து ராஜேஸ்வரி வந்து விட்டுட்டு கணவனை வந்து விட்டுட்டு இங்கே வந்து எனக்கு வந்து சொத்து பத்து தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டாங்களா, இல்லை அதனால தான் வந்து ரகுக்கு வந்து விஜய் மேலே வந்து கோபமாக இருக்கா, இல்லை அவங்க 2 பேருக்குமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கிடையாது, இது வந்து தொழில் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து சுவாரஸ்யமே வந்து போகும். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே வந்து பயங்கரமான ஒரு முட்டி மோதல் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் வந்து
அவங்க 2 பேரும் பிரியறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நெறையா இருந்திருக்கும். சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தோம். நான் வந்து இதை வந்து தெளிவா வந்து சொல்லிட்டேன். எனக்கும் விஜய்க்குள்ள மட்டும் தான் வந்து இருக்கணும். 3வது ஆளா யாராச்சும் இருந்தாங்க. அத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அத வந்து முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சபதம் வந்து விட்டுருக்காங்க. சரி ஓகே இதெல்லாம் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்க நிஷா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. இப்போ வந்திருக்கிறவ வந்து என் அக்காவா இல்ல. அவ வந்து என் அக்காவே வந்து கிடையாது. அவ வந்து தெளிவா வந்து பேசுறா. எல்லாமே வந்து தெளிவா வந்து பண்றா. அப்படிங்கிறது வந்து நம்ம நிஷாவுமே வந்து சொல்றாங்க. அதே மாரி வந்து நம்ம விஜய்க்குமே வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு. எலும்பு எது கிராக் ஆயிருந்தா, போன் எது கிராக் ஆயிருந்தா வந்து ஊதணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ இதிலேயே வந்து தெரிய வருது, இவ வந்து தெளிவா வந்து பேசுறா. நல்லா தெளிவா இருக்கா. இவள வந்து எப்படி வந்து மனநிலை வந்து சரியில்லன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு ஸ்பார்க் மாரி வந்து போயிடுச்சு நம்ம விஜய்க்குள்ள. ஸோ அது வந்து நமக்கு வந்து தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சமாளிஃபை வந்து பண்ணி விட்டுட்டா. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில வந்து இந்த சுடர வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரிய வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.